அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்றார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 3 மாசத்துல அமைச்சர் பதவி, அடுத்த 4 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி. இதுல கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கறாங்க, நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதே தான் நானும் கேட்கிறேன். நேத்து தானேங்க வந்தார் உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு? இதுதானேங்க நான் கேட்க விரும்புறது. இதை மாற்றுறதுக்காக தான் எங்களுடைய தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். ஏழை பெண்களுக்கும் பாமர பெண்களுக்கும் பல திட்டங்களை வகுக்க உள்ளார். பெண்களுக்கு என்ன வேணும்? நீதியும் வேணும், நிதியும் வேணும். ஆனால் இப்போ இருக்க அரசுல நீதியும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கே தவிர ஊரில் இருக்க யார் குடும்பத்திலையுமே கிடையாது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை. இதை தட்டி கேட்பதற்காக தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கார்.